ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. பெற்று கொடுப்பது தாயோட வேலையா, அவனை பெரியவனாக்குறது அப்பாவோட வேலையா. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். படித்தவர்கள் நிறைந்த அவையிலே புத்திசாலி பிள்ளைய வளர்த்தெடுக்கிறது அம்மாவை சொல்லலை, அப்பாவோட வேலைன்ட்டான். நீங்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் இப்போ கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், பெற்றோர் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அம்மா மட்டுமே வருவாங்க. ஏன்னா அது அம்மாவோட வேலையா. பரவாயில்ல, இங்கே நிறைய ஆண்கள் உட்காந்துருக்கீங்க அப்பாலாம், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து தான் தெரியும் உங்களுக்கு, இந்த அப்பாவுக்கெல்லாம் இதை விட பெரிய முக்கியமான வேலை இருக்கான். உங்களுக்கு தெரியுமா? குழலினிது யாழினிது என்பர் மக்கள் மழலை சொல் கேளாதவர், மக்கள் மெய்தீண்டல் உடலுக்கு இன்பம் அவர்தம் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. என்ன அர்த்தம்? 100 கோடி பேங்க் பேலன்ஸு, 1000 ஏக்கர் நிலம், மாட மாளிகைகள்லாம் உண்மையான சொத்து இல்லைடா. உயிருள்ள உன்னுடைய பிள்ளை தாண்டா உண்மையான சொத்து. அதுக்கு உன் நேரத்தை செலவு பண்ணு. ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஸ்பெண்டிங் மணி ஆன் தம். இதை புரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் தான். பிள்ளைகள் பணம், வாழ்க்கைக்கு பணம் அவசியம். வாழ்க்கை வேறு, பொருள் வேறு. பொருளே வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை என்று சொல்வது பிள்ளைகளை, பொருள் என்று சொல்வது பணத்தை. ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதைப் போல, பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதைப் போல பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்கிறவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள். இதை நீங்கள் முதலிலேயே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். அது மட்டுமல்ல, ஒரு அம்மா நினச்சா என்ன பண்ண முடியும் தெரியுமா? ஒரு சாதாரண நரைந்து, அம்மாவையும் விட்டு வைக்கலைங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினில் என்று போயிட்டான். ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகிறார் சுயசரிதையிலே. ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய். அவர் சொல்றாரு, ஒரு சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது, வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய். ஏன் அவ்வளோ தூரம்? ஒரு அப்துல் கலாம் வீடு வீடாக பேப்பர் போட்டு கொண்டிருந்த ஒரு சிறுவனை இந்தியாவினுடைய முதல் குடிமகனாகவும் 130 கோடி பேர் மனதிலே இடம் பிடிக்கின்ற எளிமையான மனிதனாகவும் மாற்றியது என்னுடைய தாய் என்று அப்துல் கலாம் எழுதுகிறார். ஒரு தாய் நினைச்சா என்னெல்லாம் செய்ய முடியுது பாருங்களேன். ஏன் இப்போ செய்ய முடியறதில்லை? அதை விட வேற என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு தெரியுமா? இதோ எரிகிறதே, பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது உண்மை நிகழ்வு. அவளுடைய தாய் நான்சியிடம் கொடுக்க சொல்லி ஒரு கடிதத்தை 5ஆம் வகுப்பு ஆசிரியை கொடுத்து அனுப்புகிறார். அதை பிரித்து படித்தோடனே கலங்கி கலங்கி அழுகுறாங்க. பக்கத்தில் இருந்த பையன் 4வது படிச்சுட்டு இருக்க 10 வயது தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்குறாரு, ஏமா எழுதுற, அதில் என்ன எழுதியிருக்கு? ஒரு நிமிடம் நின்று நிதானித்து அந்த தாய் சொல்லுகிறாள், இல்லைப்பா நீ ரொம்ப புத்திசாலியா, டீச்சராலே உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியலையா, பக்கத்தில் இருக்க நூலகத்துக்கு போனாக்கா நீ பெரிய அறிவாளி ஆகிடுவா, அதனால நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு வர வேண்டாம், நூலகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு எழுதியிருக்காங்க. அந்த சந்தோஷத்தில் அழுகுறேன். அப்படியே நம்புகிறான். நூலகத்திலே ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்தை செலவு செய்கிறான். 27 ஆண்டுகள் நூலகத்திலே தன்னுடைய நேரத்தை செலவு செய்த தாமஸ் ஆல்வா எடிசன் நண்பர்களே, ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். உலகத்தை ஒளிமயமாக்கிய பல்பு உட்பட. தாய் இறந்து போகிறாள். நான்சியினுடைய அறையை சென்று பார்க்கின்றான். வீட்டை காலி பண்ணணும். அம்மாவுடைய ஞாபகமாக இருக்க, அந்த வீடு வேண்டாம், வேறு வீட்டுக்கு போகலான்னு. மிகப்பெரிய விஞ்ஞானியாக மிளிர்ந்து விட்டான். புத்தகங்களை எடுக்கிறான். அதுலேருந்து ஒரு கடிதம் கீழே விழுது. அந்த கடிதத்தை எடுத்து பார்க்குறான். படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி கதறி அழுகுறான். அந்த கடிதம் அந்த டீச்சர் அவன் 4வது படிக்கும்போது அவங்க அம்மாவுக்கு கொடுத்த கடிதம். அந்த கடிதத்தில் என்ன எழுதிச்சு தெரியுமா? உங்கள் பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத முட்டாள் குழந்தை, இந்த பள்ளியிலே சேர்த்து கொள்ள மாட்டோம், இந்த பிள்ளையை அழைத்து கொண்டு போய்விடுங்கள். ஆனால் அவன் சொன்னது, உலகத்தில் நீ புத்திசாலின்னு உங்கள் டீச்சர் எழுதியிருக்காங்கன்னு. அவன் நம்பினது அதை முழுசா. அவன் எடுத்து தன்னுடைய டைரி எழுதுறான், உலகத்திலேயே மூளை வளர்ச்சி இல்லாத முட்டாள் குழந்தையாக பிறந்த என்னை உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியாக மாற்றியது படிக்காத என்னுடைய ஏழை தாயே என்று எழுதுகிறான். அப்படின்னா நம்ம கடமை, நம்ம சொல்கிறத இந்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு கேட்குது, இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். உலகத்தில் உள்ள பெற்றோர்கள் எல்லோருக்கும் பிள்ளை பாசம் ஒரே மாதிரி. ஆனால் தமிழகத்து பெற்றோர்களுக்கு தனிப்பாசம். என்ன பிரச்சனை தெரியுமா? தமிழகத்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளை பிறக்கும் போதே எல்லா அம்மாவும் அது பில்கேட்ஸ் ஆயிரணும்னு கனவு. 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணும்னு அத்தனை அப்பாவுக்கும் கனவு. ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல, பில்கேட்ஸினுடைய அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை. கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை பெற்றோர்களை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய நிறைவேறாத கனவுகளை பிள்ளைகளின் கண்களின் மூலமாக பார்க்க நினைத்தால் நீங்கள் தோற்று போவீர்கள்.
பிள்ளைகளினுடைய கனவு என்ன என்று தெரிந்து கொண்டு பின்புலமாக இருந்து இயக்கினால் அந்த பிள்ளைகளினுடைய அற்புதம் அது. நத்திங் இன் தி யூனிவர்ஸ் கேன் ஸ்டாப் தி ஐடியா ஹூஸ் டைம் ஹஸ் கம். உங்கள் பிள்ளைகளுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இந்த சூட்சுமத்தை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இங்கே எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. மேடம் ஜெனிகோல் என்ற உளவியலாளர் பெற்றோர்களுக்காகவே ஒரு பதிவை போடுகிறார். ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும் போது என்ன நினச்சிக்கிட்டு பிறக்குது அதை அது சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? என்னுடைய வருகையை இந்த பூமி பந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. குழந்தை பிறக்கும்போது சொல்லுதான், உங்களுக்கு காதில் விழுவல, ஆனால் அது சொல்லுதான், என்னுடைய வருகையை இந்த உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் நாளைக்கு இருக்கும். என்னுடைய விதி உங்கள் கையிலே இருக்கிறது. ஏன் தெரியுமா? உங்களிடம் பிறக்க வேண்டும் என்று நான் ஒருபோதும் வரம் கேட்கவில்லை. பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள். என்னை பெற்றெடுத்த நீங்கள் என்னை இந்த உலகிற்கு ஒரு கொடையாக வளர்த்தெடுங்கள், ஒரு சுமையாக வளர்த்தீர்கள், ஆனால் அந்த பாவம் உங்களை சும்மா விடாது என்று பிள்ளைகள் சொல்லுகிறதா. ஆச்சரியமா இருக்குல்ல உங்களுக்கு? அப்போ என்ன செய்யணும்? Being a positive role model is the fastest and most powerful way to teach children, because children do not hear your words as deeply as they feel your actions. என்ன தமிழில் சொல்லணும்னா, பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்குறத விட நீங்கள் செய்கிறத தான் செய்யும். நீங்கள் செய்வதை உற்று நோக்கி கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இப்படி சொல்கிறாரு, அது உண்மையான. ஒரே நிமிடத்திலே முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இந்த பள்ளியினுடைய நலன் கருதி, உங்களுடைய நலன் கருதி உங்களிடம் என்னால் அதை நிரூபிக்க முடியும். இப்போ நான் சொல்கிறேன், பிள்ளைங்க நீங்கள் செய்கிறது தாங்க செய்யும், சொல்கிறத செய்யாதுன்னு. நீங்கள் என்ன வேணாலும் நினைங்க, நான் அதை உங்கள்கிட்ட நிரூபிக்க முடியும். இப்போ ஆல் பேரண்ட்ஸ் ஒரு 1000 பேருக்கு மேலே உட்காந்துருக்கீங்க. ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். எல்லா பெற்றோர்களும் உங்களுடைய வலது கையை தூக்குங்க. பெற்றோர்கள் மட்டும் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். பரவாயில்ல, எல்லோரும் தூக்கிட்டீங்க. இப்போ நான் சொல்கிறத செய்யுங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட். நெத்தியை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப். ப்ளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே கையை வைங்க. நான் ப்ளீஸ் டச் யுவர் சீக்குன்னு கன்னத்தை தொட சொன்னேன். நான் தொட்டது முகவாயை தொட்டேன். நான் செஞ்சதை தான் நீங்கள் அத்தனை பேரை செஞ்சிருக்கீங்கள ஒழிய நான் சொன்னதை ஒருத்தர் கூட செய்யலை. இப்படி தாங்க பிள்ளைங்க 24 மணி நேரமும் மெகா சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிற அம்மா பிள்ளைய டிவி பார்க்காதானே கேட்குமா? பாருங்க, பிள்ளைங்க தான் கை தட்டுது. 24 மணி நேரமும் செல்லை நோண்டிட்டு இருக்கிற அப்பா பிள்ளைய செல்லை யூஸ் பண்ணதானே கேட்குமா? வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு செல்ஃபோனில் யாராவது கூப்பிட்டா இல்லைன்னு சொல்ல, பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்ல, அது ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு உங்கள்கிட்ட சொல்லும், சினிமாவுக்கு போயிட்டு வந்துடும். நீங்கள் தானே கத்துறீங்க. நீங்கள் ஒரு ரோல் மாடலாக பிள்ளைங்க நினைக்கிறது உங்களை தான். தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் பலமுறை பார்த்து விட்டேன். பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டையிடாதீர்கள். வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள். பிள்ளைகளுக்கு முன்னால் கோபப்படாதீர்கள். கோபம் என்பது இயலாமையினுடைய வெளிப்பாடு. அது இருக்கின்ற இடத்தை தான் முதலிலே அழிக்கும், விழுகின்ற இடத்தை விட அமிலத்தை போன்றது. பிள்ளைகளுக்கு முன்னால் கவலைப்படாதீர்கள். பிள்ளைகளுக்கு தைரியத்தை சொல்லி வளருங்கள். என்ன அப்படின்னா என்ன செய்யணும்? எல்லாருக்கும் கவலை இருக்கும். எந்த மனித இதயத்தில் காயமில்லை சொல்லுங்கள், காயமெல்லாம் காலப்போக்கில் மறந்து போகும் மாயங்கள். பாட்டு கேட்குறீங்கல்ல? ஒளிதாக்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழிதாங்கும் இதயம்தானே நிலையான சுகம் காணும். இதை யார் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரது? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும், உனக்கும் கீழே இருப்பவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். அதுதான் உண்மையான வளர்ப்பு. அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த இடத்திலே தாய்மார்களுக்காக 2 நிமிடத்திலே ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளட்டும். நான் வந்தோடனே அவங்க ராஜேஸ்வரி அம்மாவை அழைச்சிட்டு வந்து அவங்க உட்கார்ந்த சேரில் உங்களுடைய தாளாளர் உட்கார வச்சாங்க. நான் மிகவும் நெகிழ்ந்து போனேன். இதை இந்த பள்ளிக்கூடம் அத்துணையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அவங்க மாமியார் அவங்க பேசும்போது குமிஞ்சு வரவேற்றாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இதை ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? இதெல்லாம் தான் நீங்கள் கற்றுக்க வேண்டியது. தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன்.
யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ, அவளுடைய பெயர் தானடா தாய். சொல்லுபவர் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து பலவீனத்திலும் பலவீனமாக பிள்ளை பேற்றின் போது உனக்கு வலிக்குமேன்னு தனக்கு வலிக்காலும் பரவாயில்லன்னு சொல்லி நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்தில் வேண்டிய ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர யாரும் இல்லை என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? 2 மாதத்துக்கு முன்னாடி கணவனை இழந்த ஒரு பெண்மணி 10 பாத்திரம் தேய்ச்சி இருக்கிற காணி நிலத்தை விற்று பிள்ளைய என்ஜினியர் ஆக்கி சிங்கப்பூரில் போய் வேலைக்கு சேர்த்துட்டு வந்து இங்கே இருக்காங்க. வர்றது குறையுது, ஃபோன் பண்ணுறது குறையுது. நண்பர்கள்ட்ட ஃபோன் நம்பரை வாங்கி, எப்பா நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கடா, ஒரு பேர பிள்ளையை பார்த்துட்டாவது சாகிறேன்னு எல்லா அப்பா எல்லா அம்மாவும் நினைக்கிற மாதிரி அந்த தாய் சொல்லுகிறாள். அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை இருக்குது, இந்த அம்மாவுக்கு தெரியாது. அவன் சொல்கிறான், நான் ஊருக்கு வந்து நான் சொல்கிறத நீ கேட்டால் நான் உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் சொல்கிறான் அம்மாட்ட. இதெல்லாம் பெருசு இல்லை. ஊருக்கு வர்றான், நிலத்தெல்லாம் விற்றுட்டு என்னோடவா கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். சிங்கப்பூரில் வந்து உன்னை காமிக்கிறேன், சுற்றி காமிக்கிறேங்கிறான். பேதை மனம், ஏழை தாய், உயிரையே அவன் மீது வைத்து ஒற்றை பிள்ளையாக வளர்த்தெடுத்த அந்த தாய் அவளும் நம்பி விற்கிறா. கூட பிறந்தவங்களாம் விற்காதரா வீட்டுங்கிறாங்க. கேட்கல அந்த அம்மா. பிள்ளை பாசம் கண்ணை மறைக்கின்றது. உண்மை சம்பவம். எங்கே இருந்து எங்கே வந்து விட்டோம் என்று பாருங்கள். அழைச்சிக்கிட்டு பணத்தை பாதியை வந்து ஒயிட்டில் இருக்கிறதெல்லாம் அனுப்பிச்சிட்டான், பிளாக்கில் இருக்கிறத கையில் எடுத்துட்டான். பர்மிஷன் வாங்கிட்டு ஏர்போர்ட்டில் இந்த அம்மாவை அழைச்சிட்டு போய் நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றேன்னு சொல்லி ஏர்போர்ட்டில், திருச்சி ஏர்போர்ட்டில் 2 மாதத்துக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு உள்ளே போகிறான். அந்த அம்மாவுக்கு டிக்கெட் அங்கே எடுக்கலாமான்னு கூட தெரியாது. படிக்காத ஏழை தாய். பெற்றோர்களை எப்படி உணர்ச்சி பூர்வமாக கேட்குறீங்க பாருங்கள். 7:30 மணிக்கு உட்கார வச்சுட்டு போனால் 8:30, 9:30, 10:30, 11:30, 4 மணி நேரம் ஆச்சு புள்ள வரல. இமிக்ரேஷன் ஆஃபீஸர், என்கிட்ட வேலை பார்த்த ஆஃபீஸர், மணிராஜ்னு பேர். உள்ளே போகிறாரு. அந்த தாய் உட்காந்துருக்கிறத பார்த்தாரு. என்னடா ஃப்ளைட்டே போயிடுச்சு, இந்த அம்மா ஏன் உட்காந்துருக்கு அப்படின்ட்டு. ஏமா உட்காந்துருக்கீங்கிறான். இல்லை என் பிள்ளை டிக்கெட் எடுக்க போயிருக்கான் அப்படி. இவன் ஒன்றும் புரியல அவனுக்கு. எப்போம்மா வந்தீங்க? 7:30 மணிக்கு. இவன் போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் அந்த அம்மாவுக்கு. அவ்வளோ டயர்டாக உட்காந்துருக்கேன். இல்லைப்பா என் பிள்ளை லைனில் கூட்டமாக இருக்கும் போல் இருக்கு, சாப்பிடாமல் இருப்பான், பசி தாங்க மாட்டான், அவனுக்கு போய் இந்த காஃபியை கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் போய் ஏர்போர்ட் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறான். அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு உங்கள் பிள்ளை பேர் என்னன்னு கேட்குறாரு. சண்முக சுந்தரம்னு சொல்லுது. போய் சார்ட்டை செக் பண்ணி பார்க்குறாரு. அவன் சிங்கப்பூரே போய் சேர்ந்துட்டான். இந்த அம்மா அங்கே உட்காந்துருக்கு. பெற்ற தாயை இப்படி ஏமாற்றுகிற பிள்ளைகள் இந்த சமுதாயத்திலே தான் நாம் பார்க்க முடிகிறது. அந்த அம்மா ஒரு ஆட்டோ எடுத்தாங்க, நேராக வீட்டுக்கு போனாங்க. எப்படி தன்னை முடித்து கொண்டார்கள் என்பதை நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். எங்கேருந்து வர்றோம்? இந்த தாய் யார்? என்னுடைய மருத்துவமனையிலே குழந்தை பிறக்கிறது. ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள். பீடியாட்ரிஷன் ஒரு குழந்தையை முயற்சி பண்ணி அதை உயிரை உண்டாக்க பார்க்குறாரு. அழலை. நர்ஸு சொல்கிறாங்க இறந்து போச்சு சார், இன்னுமே இதுக்கு மேலே பண்ண முடியாது, அந்த அம்மாட்ட காமிச்சிட்டு போச்சிடலான்னு. எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. கொண்டு போய் அந்த அம்மாட்ட காமிக்கிறாங்க. அனஸ்தீசியாவிலேருந்து வெளியில் வந்த அந்த தாய் 2 குழந்தைகளையும் உற்று நோக்குகிறாள். ஒரு குழந்தை கை கால் ஆட்டிகிட்டு இருக்கு, ஒரு குழந்தை அப்படியே படுத்துருக்கு. பட்டுன்னு அந்த அம்மா எந்திரிக்குது. டாக்டர் மூஞ்சியை பார்க்குது. 2 குழந்தைம்மா. ஒரு குழந்தை பிறக்கும்போது அழலை. என்னென்னவோ பண்ணி பார்த்தோம் ஆர்டிஃபிஷியலாக, குழந்தைய அழ வைக்க முடியல அப்படின்னு அவர் சொல்லும்போதே அந்த அம்மா சொல்கிறாங்க, நர்ஸு புதைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக வந்தோன்னு. சட்டால்னு அந்த லேடி எந்திரிச்சு அந்த இறந்து போன குழந்தையை நான் கொஞ்சம் வேண்டும் என்று கேட்கின்றாள். சினிமாவில் கூட நீங்கள் இப்படி பார்க்க முடியாது. தூக்கி அதுக்கு தாம்மா கொண்டு வந்தோன்னு கொடுக்குறாங்க. தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகின்றாள். கணவன் சொல்கிறாரு, அம்மா நானும் கூடவே இருந்து பார்க்குறேன், எல்லா முயற்சியும் இந்த பீடியாட்ரிஷியன் பண்ணி பார்த்துட்டாரு, ஒஜிஷியன் பண்ணி பார்த்துட்டாங்க, குழந்தை வந்து அழலை, நீ பச்சை உடம்பு அழாத அப்படிங்கிறாரு. கணவனோட கையை ஒரு தட்டு தட்டி விட்டாங்க. நேரம் ஆச்சுன்னு சொல்லி புதைக்கிறதுக்கு நர்ஸு கையை கேட்டாங்க. நர்ஸுக்கு ஒரு அடி. பெற்றோர்களே, நாங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். திடீரென்று ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது. அத்தனை பேரும் உயிரோடு இருக்கின்ற குழந்தையை பார்க்கின்றோம். தோளிலே இருக்கின்ற குழந்தை வீல் என்று அழுகிறது, விரல் அசைகின்றது, கண் அசைகின்றது. தன்னுடைய தோளிலே தாயினிடத்திலே இருந்த இறந்து போனதாக நம்பப்பட்ட குழந்தை உயிர் பெற்று எரிகிறது. அவள்தான் தாய். இதை இது பாரி இருக்கிற ஒரு தாயை எந்த மாதிரி விட்டுட்டு போறான்னு பாருங்க. இதைத்தான் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது. இது காலத்தினுடைய கட்டாயம். முற்றும் துறந்த துறவி பட்டினத்தார். இதை சொல்லி முடிக்கின்றேன்.
தன்னுடைய தாய் இறந்து போகின்றாள். கொல்லி வைக்கணும், ஒரே புள்ள. பதறி அடித்து சுடுகாட்டிற்கு ஓடுகிறார். ஒரு துறவி தாயினுடைய உடலை பச்சை மாலை வட்டையிலே வைத்து, வாழை மட்டையில் வச்சு உருகி உருகி 10 பாடலை பாடுறாரு. தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, 2 திங்கள்னா 10 மாதம் என்னை வந்து பெற்று வளர்த்து தாளாட்டி பாலூட்டி வளர்த்த தாயே இறந்து போயிட்டியே. 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகளன்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனி. முந்தி தவம் கடந்து 300 நாள் அளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளல் மூட்டுவேன். வட்டிலிலும், வட்டில்னா சோறு விடுற தட்டு, வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலிலும் வைத்தென்னை காதலித்து முட்டை சிறகிலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவேன். தாயினுடைய மேலே இருக்கிற விறகுல கூட தீ வைக்க முடியாதுங்கிற. அதோட விடலைங்க, பிள்ளைய அம்மா கொஞ்சிறாங்களாம், வளர்த்ததை சொல்றாரு. அரிசியோ நானிடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூ மானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். முன்னை இட்டத்தை முப்புறத்திலே பின்னை இட்டத்தை தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தை அடிவயிற்றிலே யானும் இட்டத்தை மூழ்க மூழ்கவே என்றார். இதை ஏன் சொன்ன தெரியுமா? எப்படி அமைதியாக கேட்குறீங்க பாருங்க. பெற்றோர்களுடைய சிறப்பு, பிள்ளைகளுடைய ஒழுக்கம், கல்வியினுடைய சிறப்பு, உடல்நலத்தினுடைய சிறப்பு. இந்த ஆசிரியர்கள்லாம் பிள்ளைகளை கண்டிச்சாங்கன்னா உடனே பெற்றோர்கள்லாம் வந்து கொடி பிடிக்காதீங்க. ஏன் தெரியுமா? ஆசிரியர்களால் கண்டிக்கப்பட்டு ஒரு பிள்ளை கெட்டு போனதாக உலக சரித்திரத்திலே இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். ஆசிரியர்கள் கண்டிக்கவில்லை என்றால் பிற்காலத்தில் என்னை போன்ற காவல்துறை அதிகாரிகளாலே தண்டிக்கப்படுவார்கள். அதுதான் உண்மை. சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு. உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டர்கிட்ட போய் கேட்டாங்க, எப்படா உலகத்தை ஜெயிச்ச? அவன் சொன்னான், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினான். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இன்றும் இருக்கிறார்கள். மெழுகுவர்த்தியை போல உருகி தன்னையே உருக்கி கொண்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள். இதை ஆசிரியர்களும் உணர்ந்து செயல்பட வேண்டும். தாயினுடைய ஆரோக்கியம்தான் குழந்தையினுடைய ஆரோக்கியம், ஆசிரியர்களுடைய ஆரோக்கியம்தான் மாணவர்களுடைய ஆரோக்கியம். பள்ளியில் உள்ள வகுப்பறை தாயினுடைய கருவறை போன்றது. பிள்ளைகள் வீட்டிலே பிறக்கிறார்கள், ஆனால் வகுப்பறையிலே தான் வளர்கிறார்கள் என்பதை ஆசிரியர் சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இருளிலே தடுமாறுகின்ற இளைஞர்களினுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக மாற்றுவதற்கு இன்று உலகத்தில் உள்ள ஒரே நம்பிக்கை ஆசிரியர்கள் என்று அடித்து சொல்லுவேன்.